Hello everyone, welcome to our channel. In the video light reflection and refraction chapter sign convention for lenses வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம sign convention for mirror வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் இந்த sign conventionsல இந்த U, V, H dash, H இதோட டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஜஸ்ட் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் அதாவது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட இங்கே எப்படி வந்து இது வந்து பாசிட்டிவ் சைடு அண்ட் இது நெகட்டிவ் சைடு, ஒய் ஆக்சிஸ்க்கு திஸ் இஸ் பாசிட்டிவ் சைடு அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் சைடு. இந்த சேம் வே வந்து நம்மளுக்கு வரும். மிரருக்கு வந்து என்ன வருமோ அதே தான் வந்து நம்மளுக்கு லென்சஸ்க்கும் வந்து வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுவுமே வந்து மாறாது. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இங்கே இது வந்து என்னது பாசிட்டிவ், அதே மாதிரி பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் வரும்போது இன்வெர்ட்டடாக வரும்போது நம்மளுக்கு வந்து என்னது நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக வந்து இருக்கும் அண்டு கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சேமாக தான் வந்து இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக இருக்கும் அண்ட் கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம லென்ஸுன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லென்ஸ் ஃபார்முலாவில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா சைன் மட்டும் வந்து மாறும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து லென்ஸ் ஃபார்முலா. இதே மிரரில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 1/u ப்ளஸ் 1/v ப்ளஸ் வந்து வரும், இங்கே மைனஸ் வந்து வரும். இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து வரும். அண்ட் மேக்னிஃபிகேஷன் m வந்து will be equal to height of the image by height of the object. இது வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா h dash by h அப்படின்னும் வந்து நம்ம எழுதலாம் அண்ட் v by u அப்படின்னும் வந்து நம்ம எழுதலாம். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து h dash by h ஈக்குவல் டு v by u. அங்கே வந்து நம்மளுக்கு மிரருக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் v by u அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே வந்து வெறும் v by u தான் வரும், மைனஸ் வந்து வராது. இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் நம்மளுக்கு எதுக்கு மிரருக்கும் லென்ஸுக்கும். மற்றபடி வந்து சேமாக தான் வந்து இருக்கும். இந்த பொசிஷன் அதே மாதிரி இந்த ரே டயக்ராம்ஸ் ரிலேட்டட் டு கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் தரவாக இருக்கணும். ஏன்னா சம் சால்வ் பண்ணும் போது நியூமரிக்கல் சால்வ் பண்ணும் போது அந்த சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரே டயக்ராம்ஸ் வந்து வரைய சொல்லுவாங்க. ஸோ அந்த ரே டயக்ராம்ஸ் நம்ம எங்கேருந்து வந்து வரைவோம் அப்படின்னா இந்த 6 கேசஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல டெக்ஸ்ட் புக்கில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வரைவோம். அதாவது இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 கேசஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் ரே டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி பொசிஷன், அதே மாதிரி பியாண்ட் 2f1, அடுத்தது வந்து at 2f1, பிட்வீன் f and 2f1. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 6 ரே டயக்ராம்ஸும் வந்து நம்ம தரோவாக வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த ரே டயக்ராம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும் போது அவங்க ட்ரா ரே டயக்ராம் அப்படி ஃபார் த சிச்சுவேஷன் அப்படின்னு கொடுக்கும் போது அந்த ரே டயக்ராம்ஸில் இருந்து சம்மில் எந்த ரே டயக்ராம் சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வரைவோம். ஸோ மற்றபடி வந்து இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது லென்ஸோட இந்த லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்கும். இட் இஸ் போத் ஃபார் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் ரைட் சைடு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி பாசிட்டிவ் அண்ட் பிலோ தென் பிரின்சிபல் ஆக்சிஸ் வரும்போது இட் வில் பி நெகட்டிவ். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே இமேஜ் இல்லாட்டினா ஆப்ஜெக்ட் எது வேணாலுமே வந்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் எப்போவுமே வந்து நம்மளுக்கு அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். அண்ட் இமேஜோட ஹைட் வந்து டிபெண்டிங் அப்பான் த கேஸ், நம்ம எந்த கேஸ் 6 கேசஸில் எடுத்துக்கிறோமோ
அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு மாறும். கான்வெக்ஸ் லென்ஸில் அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒன் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது மேக்னிஃபிகேஷன் எம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் த இமேஜ் இஸ் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எம் வேல்யூ எனக்கு வந்து 2ன்னு வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ 2ன்னு வரும்போது பாசிட்டிவ் +2ன்னு வந்து அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? என்னோட இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜாக வந்து இருக்குது அப்படின்றது நான் வந்து சம்மில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆன்சரை எழுதும் போது மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி எம் வந்து -2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இந்த எம் வேல்யூ பேஸ் பண்ணியும் வந்து நம்ம அது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இல்லை வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜா அப்படின்றதும் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் அது மாதிரியே இந்த F1 to F1 பிளேசஸ், F2 to F2 பிளேசஸ் இதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா மிரருக்குமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபோக்கஸ். இங்கே வந்து நம்மளுக்கு 2 வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். F1ம் மார்க் பண்ணுவோம், 2F1ம் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரைட் சைட்லையும் F2வும் வரும், 2F2வும் வந்து வரும். ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு த மிரர், ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் வந்து இருக்கும். லென்ஸ் ஃபார்முலாலையும் மேக்னிஃபிகேஷன்லேயும் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். மற்றபடி வந்து சைன் கன்வென்ஷன்ஸில் மேஜராக வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து இருக்காது. அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ரிலேட்டட் டு லென்ஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் பேஸ் பண்ணி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ரிஷி வென்ட் டு அ palmist to show his palm. The palmist used a special lens for this purpose அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. State the nature of the lens and reason for its use. ஸோ அவங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 வந்து ஒரு சப்டிவிஷனாக சால்வ் பண்ணலாம். Where should the palmist place or hold the lens so as to have a real and magnified image of an object அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் லென்ஸ், கான்கேவா கான்வெக்ஸ் லென்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் லென்ஸ்னால் அதான் எழுதணும். எந்த லென்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எழுதிட்டு ஸோ அதோட எதுக்காக அந்த லென்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்காக அந்த லென்ஸ் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்ற அதோட யூஸும் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு வேர் ஷுட் த palmist place or hold the lens to have real magnified image of the object அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இமேஜ் வந்து ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் வந்து கிடைக்குது. ஆப்ஜெக்டோடது வந்து ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்ட்டடு, ரியல்னாவே இன்வெர்ட்டட் தான் வரும்னு தெரியும், மேக்னிஃபைடாக வந்து இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரியல், இன்வெர்ட்டட், மேக்னிஃபைட் இமேஜாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து எந்த கேஸ் நம்ம வந்து இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து அந்த கேசஸ்லேருந்து வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கேஸில் இருக்கும் போது, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டோட பொசிஷன் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6 இல்லாட்டினா வந்து நம்ம கான்கேவ் லென்ஸில் 2 கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் லென்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லென்ஸில் இருக்கிற எந்த கேஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சூட்டபிளாக இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோக்கல் லென்த் ஆஃப் திஸ் லென்ஸ் இஸ் 10 cm அண்ட் லென்ஸ் இஸ் ஹோல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 cm from the palm. Use lens formula to find the position and size of the image அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த லென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நேச்சர் ஆஃப் த லென்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் பி கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் லென்ஸ் வில் பி கான்வெக்ஸ் லென்ஸ். ஏன் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் தான் இப்போ பாமிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பாம் வந்து பார்க்கும் போது
அந்த லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்னிஃபைடாக வந்து தெரியும். பாமில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாம் வந்து என்னவா தெரியும், மேக்னிஃபைடாக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மேக்னிஃபைடாக தெரியறதுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட் வந்து நம்ம பார்க்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் ரெண்டு லென்ஸ்லேயுமே வந்து நீங்கள் கண்டிஷன்ஸ் அதாவது கேசஸ் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே டயக்ராம்ஸ் எல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு வந்தாவே இட் வில் பி கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஏன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கான்கேவ் லென்ஸில் ரெண்டு கேஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்கே. அந்த ரெண்டு கேஸுமே வந்து இட் வில் பி வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ அப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து நேச்சர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு சென்டென்சஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து அண்ட் ரீசன் ஃபார் இட்ஸ் யூஸ் வந்து கேட்குறாங்க. இட் இஸ் யூஸ்ட் எதுக்காக வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து கான்கேவ் லென்ஸ் வந்து எடுக்கும் போது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான் கிடைக்கும், டிமினிஷ்ட் இமேஜ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எதில், கான்கேவ் லென்ஸில். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னும் போது மேக்னிஃபைடு இமேஜ்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னிஃபைடு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம எழுதலாம். என்ன எழுதணும், இட் இஸ் used to provide a magnified image of what அவங்க கண்டிஷன் இங்கே கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, image of the palm. ஸோ மேக்னிஃபைடு இமேஜ் வந்து எல்லா கேசஸ்லேயுமே கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லா கேசஸ்லேயுமே மேக்னிஃபைடு இமேஜ் வந்து கிடைக்காது. ஸோ அடுத்த கொஷின் இது வந்து ஏக்கு வந்து இது எழுதணும். ஸோ வேர் ஷுட் த palmist place hold the lens so as to have அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஹஸ் டு ஹாவ் அ ரியல் மேக்னிஃபைட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜாக வந்து கிடைக்கணும். அப்போ வந்து எந்த பிளேஸில் வந்து லென்ஸை வந்து அவங்க வைக்கணும். வேர் ஷுட் த palmist ஹோல்ட் த லென்ஸ் ஸோ ஹஸ் டு ஹாவ் ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போனா நம்ம வந்து என்ன எழுதணும், அவங்க வந்து இங்கே லென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பி பிளேஸ்டு பிட்வீன் F1 and 2F1 அந்த கண்டிஷன் வந்து நம்ம எழுதலாம். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கான ஃபஸ்ட்டு 4 கேசஸ்க்கான ரே டயக்ராம். ஸோ இந்த ரே டயக்ராமில் வந்து பார்க்கும் போது ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பியாண்ட் 2F1. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 2F1. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த ரெண்டு கேஸ்லேயுமே வந்து நம்ம பார்க்கும் போது டிமினிஷ்ட் இமேஜ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கேஸ் ஏ, கேஸ் பி இது ரெண்டுத்துலேயுமே பார்க்கும்போது டிமினிஷ்ட் இமேஜ் தான் வந்து கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ரியல், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். ஸோ மேக்னிஃபைடு இமேஜ்ன்றது வந்து இட் வில் பி பிட்வீன் 2F1 அண்ட் F1. ஸோ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்கணும், இட் ஷுட் பி பிளேஸ்டு பிட்வீன் 2F1 அண்ட் F1. அப்படி பிளேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இமேஜ் வந்து ரியல், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம் அடுத்தது வந்து ஃபிஃப்த்து கேஸ்லேயுமே வந்து என்னது, நம்மளுக்கு வந்து அட் ஃபோக்கஸ் F1ல் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு இமேஜோட பொசிஷன். ஆனால் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ண வேணாம், அவங்க மேக்னிஃபைடு இமேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ரே டயக்ராம் வரைய சொன்னாலும் இதே ரே டயக்ராமையே வந்து நம்ம வரையலாம் அந்த கொஷினுக்கு. ஸோ இந்த ரே டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம வந்து U வேல்யூ, V வேல்யூ இதெல்லாமே வந்து இந்த ரே டயக்ராமில் அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோன்னா இந்த கொஷினுக்கான ரே டயக்ராம் இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ரே டயக்ராமாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரே டயக்ராம்ஸை வந்து சூஸ் பண்ணி பர்டிகுலராக அந்த கொஷினுக்கு ஏற்ற ரே டயக்ராம் எது அப்படின்றத we have to find. ஸோ இப்போ இங்கே பி கொஷினுக்கு வந்து என்ன எழுதணும், வேர் ஷுட் த palmist hold the lens அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு it should be placed between F1 and 2F1. ஸோ இதில் தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து சி கொஷின். ஸோ சி கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த
focal length of this lens is 10 centimeter. So it is convex lens அப்படின்னு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து அப்போ என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ +10 centimeter வந்து வரும். அண்ட் த லென்ஸ் இஸ் ஹோல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 centimeter ஃப்ரம் த பாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போனா பாமில் இருந்து 5 centimeter. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 5 centimeter minus 5 centimeter. ஏன்னா u will be always negative. அது மிரருக்காக இருந்தாலும் சரி, லென்ஸுக்காக இருந்தாலும் சரி, u value will be always negative. ஸ்டாண்டர்டாக வந்து u எழுதும் போது மைனஸ் போட்டு தான் வந்து எழுதணும். use lens formula to find the position and size of the image. So formula வந்து 1/f is equal to 1/v minus 1/u. ஸோ இதில் 1/10 equal to 1/v minus of minus 1/5 வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ 1/10 is equal to 1/v plus 1/5 வந்து வரும். ஸோ அதர் சைட் கொண்டு போகிறோம். ஸோ 1/10 minus 1/5 வரும், which is equal to 1/v. ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது we get 10. 1 minus இங்கே வந்து 2 வரும். அப்போது நியூமரேட்டரும் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 minus 2 which is equal to 1/v. ஸோ minus 1/10 is the answer. அப்போது 1/vக்கு. ஸோ v will be equal to minus 10 centimeter. ஸோ v equal to minus 10 centimeter வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ image is formed at the focus on the same side of the object. So image is formed at the same side of the object. அதாவது behind the object. ஸோ நம்ம சப்டிவிஷன் பியில் பார்த்தது அது வந்து அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கான அந்த ரே டயக்ராம். இது வந்து சப்டிவிஷன் சி அப்படின்றது வந்து வேற. இதில் வந்து அவங்க ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பி கொஷினையும் சி கொஷினையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அதில் வந்து ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வி வந்து -10 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போனா என்ன ஆகும், நெகட்டிவ் சைடு ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போனா அது என்னவா இருக்கும், நெகட்டிவ் சைடு ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வரும்போது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது இட் இஸ் சேம் ஃபார் த 3 சப்டிவிஷன்ஸ். ஆனால் பி சப்டிவிஷன் அப்படின்றது வந்து வேறு. சி சப்டிவிஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபோக்கல் லென்த்துக்கும் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற இமேஜ் டிஸ்டன்ஸ். அந்த இமேஜ் டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது பிஹைண்ட் த ஆப்ஜெக்ட். அப்போது அதே மாதிரி இமேஜ் சைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க, சைஸ் ஆஃப் த இமேஜும் வந்து கேட்டிருக்காங்க. பொசிஷனுக்கு வந்து வி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எம் v/u. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -10 by -5, மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2 வந்து வரும். ஸோ எம் வேல்யூ வந்து இட் இஸ் 2. இப்போ தான் நம்ம வந்து சைன் கன்வென்ஷன்ஸில் வந்து பார்த்தோம், எம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா it will be virtual and erect image. and 2ன்னு வந்து வந்திருக்கு, அதாவது m value is greater than 1 அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், that is image is twice the size of the palm அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அதாவது ஆப்ஜெக்டை விட image is twice the size of the object, virtual and erect image. ஸோ
இந்த கொஷனுக்கு இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரே டயக்ராம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேறு ரே டயக்ராம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து ரே டயக்ராம் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த கேஸ்க்கு அதாவது சி கொஷனுக்கு நம்மளுக்கு வந்து ரே டயக்ராம் வந்து வேரி ஆகும். அதாவது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்திருக்கு. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கண்டிஷன் எதில் வரும் அப்படின்னா கேஸ் 6 அந்த ரே டயக்ராம் வந்து நம்ம வரையணும். ஸோ அதுக்கே டி சப்டிவிஷனுக்கு வேறு ரே டயக்ராம் அண்ட் சி சப்டிவிஷனுக்கு வேறு ரே டயக்ராம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் வந்து an object is placed at a distance of 60 cm from a concave lens of focal length 30 cm கொடுத்துருக்காங்க. யூஸ் லென்ஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க கான்கேவ் லென்ஸுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து 30 சென்டிமீட்டர்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க -60 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் கான்கேவ் லென்ஸ், ஸோ அப்போ வந்து -30 சென்டிமீட்டர் வந்து வரும். ஸோ லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் 1/f = 1/v minus 1/u வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/-30 = 1/v minus of -1/60 வந்து வரும். ஸோ 1/-30 இங்கே வந்து 1/v plus 1/16 வந்து வரும். ஸோ 1/60 நான் வந்து லெஃப்ட் சைட் வந்து கொண்டு போகிறேன். ஸோ அப்போது 1/-30 minus 1/60 வந்து இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/v. ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 60 வரும் அண்ட் இன்ட்டு 2 -2 மைனஸ் இங்கே வந்து இன்ட்டு 1 -1 வந்து வரும் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/v. ஸோ அப்போது 1/v is equal to -3/60 வரும். 3 1 time, 3 2 times. So 20. 1/v equal to -1/20 வரும். v value is -20 centimeter. So distance of the image from the lens வந்து என்னது -20 centimeter. ஸோ ஏ சப்டிவிஷன் அவங்க கேட்டிருக்காங்கல்ல அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த லென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பி சப்டிவிஷன். ஸோ பி சப்டிவிஷனில் லிஸ்ட் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ், நேச்சர், பொசிஷன், சைஸ், எரெக்ட் ஆர் இன்வெர்டட் ஃபார்ம்டு பை த லென்ஸ் இன் திஸ் கேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிவன் கேஸில் நம்மளுக்கு வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கான்கேவ் லென்ஸுன்னு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 2 கேஸ் தான் வந்து இருக்குது ரே டயக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்கும் போது. ஸோ 2 கேஸ்லேயுமே வந்து என்ன வரும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போது பி சப்டிவிஷனில் நேச்சர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நேச்சர் வில் பி வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ஆர் இன்வெர்டட். வர்ச்சுவல் வந்தாவே வந்து எரெக்ட் இமேஜ் தான் வந்து இருக்கும். இன்வெர்டடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் வில் பி எரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்கேவ் லென்ஸில் நம்ம ரே டயக்ராம்ஸ் 2 கேஸுமே வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும், சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி டிமினிஷ்ட் அண்ட் பொசிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷன் வந்து என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு வந்து 20 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, -20 சென்டிமீட்டர். ஸோ சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்லேயே தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இமேஜுமே வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, ஏன்னா நெகட்டிவ் சைட் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் lens on the same side of the object. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஷின் பிக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரா ரே டயக்ராம் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் ஆஃப் பார்ட் 2 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பி சப்டிவிஷனில் நம்ம வந்து எழுதியிருக்கோம்ல, ஸோ இதுக்கான ரே டயக்ராமை வந்து நம்ம வரையணும்.
ஸோ சி சப்டிவிஷனில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா ரே டயக்ராம் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சருக்கு. ஸோ இந்த ரே டயக்ராம் தான் வந்து வரையணும். இது வந்து நம்ம கான்கேவ் லென்ஸில் செகண்ட் ரே டயக்ராம். ஸோ இந்த ரே டயக்ராம் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஃபோக்கல் லென்த் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ 30 சென்டிமீட்டர். இந்த மார்க்கிங்ஸ்லாம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது 60 சென்டிமீட்டர். ஸோ 60 சென்டிமீட்டர் அதுவும் வந்து மார்க் பண்ணணும். அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 20. ஸோ இந்த மார்க்கிங்ஸ்லாம் மட்டும் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் டயக்ராமில். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.